இல்ல தொங்கும் தோட்டத்தை அவன் தான் கட்டுனான், பெரிய அரண்மனையை கட்டுனான். உலகத்துல யாருமே அப்படி கட்டல. பேரும் புகழுமா இருக்கிறப்ப அவனுக்குள்ள பெருமை. எப்பா அந்த பெருமையெல்லாம் உனக்கு வரக்கூடாது. ஒரு பெரிய மரத்தை பார்க்குறான், திடீர்னு வந்து வானத்துல சத்தம் கேட்குது, அந்த மரத்தை அடியோட வெட்டிடுறாங்க. அந்த மரத்தோடைய அந்த வேர் மட்டும் அப்படியே இருக்கிறது. இது தேவனுக்கு முன்பாக உண்மை தாழ்மைப்படுத்தும். நீர் வந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும், அவர் உன்னை பாதுகாப்பார். இந்த மாதிரி இப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகுதுன்னு சொன்னா அதை மறந்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த தொங்கு தோட்டத்துல நின்று என்னுடைய மகிமை பிராப்தாபத்திற்கு நான் கட்டின பாபிலோன்னு சொல்லி அப்படி அவன் சொன்னானா, வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. உடல் வெயில்லையும் பனியிலையும் வனாந்தரத்துல இருக்கிறான், புல்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த 7 வருஷமா அவனுடைய பிரபுக்கள் மாறும் தேடி வந்து ராஜாவை கண்டுபிடிக்க முடியல. கர்த்தர் அறிந்த பின்பு அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. 4வது அதிகாரத்துல 34வது வசனம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நெபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்ப ஏற்கனவே வந்து மறைபொருள்லாம் வெளிப்படுத்தினாரு. அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி இவர் வானத்துக்கு நேரா, வானத்தை படைச்சது யாரு, பூமிய நட்சத்திரங்களை உண்டாக்குனது யாரு, நான் ஏன் இப்படி இருக்கும் மாட்டை போல புல்ல தின்னுட்டு இருக்கனே அப்படின்னு அவன் வானத்தை பார்க்குறப்ப தான் அவன் கடவுளை பார்க்க முடியுது. இன்னைக்கு மக்கள் பூமியவே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கடவுளுடைய வெளிப்பாடு வராது. பன்னியை எடுத்துக்கிட்டா அதனுடைய சுபாவம் கீழே தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை காலை கட்டி சைக்கிளில் வச்சு தூக்கிட்டு போகிறப்பத்தான் வானத்தை பார்க்குது. இன்னைக்கு மரணம் வர்றப்பத்தான் வந்து ஐயோ எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த பூமியிலே கடவுள் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும், வானத்தை பார்க்க வேண்டும். எங்க புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் சிறப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது.